அப்ப அந்த ஜோதி எப்படி உருவாகுது என்று சொன்னால், நாம் சுவாசிக்கின்ற காற்று புருவ மத்தியிலே இருந்து அப்படியே அகன் நோக்கி ஒரு நாடி செல்லுகின்றது. அந்த நாடி நம்முடைய ஆசனத்துவார முள்ளந்தண்டுக்கு நடுவாலே ஆசனத்துவாரத்திலிருந்து மூலாதாரத்திலிருந்து முள்ளத்தண்டுக்கு நடுவாலே ஒரு நாடி வருகின்றது. அந்த நாடி உச்சி வரையும் செல்லுகின்றது. அந்த நாடியோடு இந்த அகன் நோக்கி செல்லுகின்ற நாடி இணைகின்ற இடம்தான் முச்சந்தி என்று பேசுகிறோம். அப்ப நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று இப்படி அகன் நோக்கி சென்று அந்த முச்சந்தியை கடந்து மேலே வருகின்ற நாடியைத்தான் நடுநாடி அல்லது சுசும்னா நாடி என்று வள்ளல் பெருமான் பேசுவார். அப்ப இந்த 3 சந்திகளிலே எத்தனை நாடி பாருங்க, 72,000 நாடிகள் இந்த உடம்பு முழுக்க தொழிற்படுகின்றன. அதிலிருந்து எங்களுடைய நினைவை ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வந்து புருவ மத்தியிலிருந்து அகன் நோக்கி செல்லும் பொழுது 3 நாடி தொழிற்படுகின்றன. ஒன்று சூரியகலா நாடி, சந்திரகலா நாடி, சுசும்னா நாடி. அப்ப இந்த 3 நாடிகளிலேயும் நாங்கள் உச்சிக்கு அந்த சிதாகாசத்துக்கு செல்ல வேண்டிய நாடி சுசும்னா நாடி. அது நடுநாடி என்று பேசுவார்கள். அது ஒரே நாடிதான். அப்ப அந்த நாடிக்குள்ளே எங்களுடைய ஜீவக்காற்றை செலுத்தி பயணம் பண்ண வைத்து அது அப்படியே மெல்ல மெல்ல பக்குவம் அடைந்து தண்டபாட்டிலேயே அது மேலே ஏறி சிதாகாசத்தை அடையும் பொழுது நாங்கள் சுவாசிக்கின்ற காற்று ஒட்சிஜன் வாயு. ஒட்சிஜன் வாயு அகநிலையிலே வெப்பம் உடைய வாயு. அதனாலே தான் நாங்கள் நீர் உருவாகின்ற முறைமையெல்லாம் நாங்கள் விசாரங்கள் நீரியல் விரிவிலே பெருமான் அழகாக பாடுவார். ஒட்சிஜன் என்பது அகநிலையிலே வெப்பமுடைய வாயு. அப்ப அந்த வாயு அந்த சிதாகாசத்துக்குள்ளே சென்றவுடனே ஆழமான இடம் இதெல்லாம் நாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும். இந்த புறவியில கட்டாயம் அதுக்காக இவ்வளவு தூரம் நாங்கள் இந்த பாதை எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். அப்ப அதுக்குள்ள அந்த சிதாகாசம் பண்றது அந்த ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே தான் அந்த ஆன்மா அந்தரத்துல இருக்கு. அந்த சிறிய இடத்துல பகர வடிவ குழியில அதுக்குள்ள ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே தான் சிதாகாசம் ஒரு ஆகாச அணுத்தான் மிகவும் கண்ணுக்கு தெரியாத கரிவேகங்களாலே கூட பார்க்க முடியாத ஒரு ஆகாச அணுத்தான் அந்த ஆன்மாவுடைய நடுப்பகுதியிலே அந்த ஆகாச அணு இருக்கின்றது. அந்த அணுவுக்குள்ளே சென்றவுடனே அந்த அணுவுக்குள்ளே நம்முடைய சுவாசிக்கின்ற காற்று சென்றவுடனே இந்த ஒட்சன்ல இருக்கின்ற அந்த வெப்பம் அந்த அருளாகிய அந்த சத்தை உறிஞ்சி அங்கு ஒளி அணுக்களாக மாறுகின்றன. இதுதான் அருள் ஒளி அணுக்கள்.